वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यचतुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சங்கேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 38, 39 and 40. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 38 பாதி போர்ஷன் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். ஏன்னா அது வரைக்கும் அந்த பாவார்த்தம் தாத்பரியமானது வந்ததுனால 38th ஸ்லோகத்தினுடைய பாதி 2 பாதம் அங்க போயிட்டு, அடுத்த 38 ஸ்லோகத்தினுடைய 2 பாதம் 39வது ஸ்லோகம் மற்றும் 40வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன, அர்த்தம் என்ன, ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம் அப்படிங்கிறத ஆகாங்ஷா ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் நம்ம பார்த்த அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போகலாம். பாருங்க, ஸ்லோகம் என்ன, போன ஸ்லோகத்தினுடைய நிமிஷம் கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன, 36ல பாதி. ராமோபி பரமோதாரः சுமுக சுமஹாயசாः நச்சைச்சத் பிதுராதேசாத் ராஜ்யம் ராமோ மகாபலः பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனப்புனः நிவர்த்தயாமாச ததோ பரதம் பரதாக்ரஜः அப்படிங்கிற அந்த 38வது ஸ்லோகத்தினுடைய பாதி என்ன, நிவர்த்தயாமாச ததோ பரதம் பரதாக்ரஜா அப்படிங்கிற பாதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்னவா பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க, உதாரச்சேதாக சோபனானனः சுப்பிரசித்தः மகாசக்தி சம்பன்னः ஸ்ரீராமः ஜனகஸ்ய ஆக்ஞயா ராஜ்யம் ந ஐச்சத் ராஜ்யாய பாதுகே ஸ்வபாதுகே தத்வா பரதம் பூயோ பூயः அயோத்தியாம் பிரதிப்ரேஷிதவான். பரதனிடத்துல தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து அந்த அயோத்தியா பட்டணத்துக்கு அனுப்பி வைத்தார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். சென்ற ஸ்லோகங்களுடைய தாத்பரியமா என்ன பார்த்தோம், பாவார்த்தமா உதாரச்சேதாக சோபனானனः சுப்பிரசித்தः மகாசக்தி சம்பன்னः ஸ்ரீராமः ஜனகஸ்ய ஆக்ஞயா ராஜ்யம் ந ஐச்சத் ராஜ்யாய ஸ்வபாதுகே தத்வா பரதம் பூயோ பூயோ அயோத்தியாம் பிரதிப்ரேஷிதவான் அப்படிங்கிறதான பாவார்த்தத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த 38 ஸ்லோகத்தினுடைய மீதி போர்ஷன் என்ன, அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம ஒவ்வொன்னா பார்க்க இருக்கோம். ஒரே நிமிஷம் பாருங்க. ஸ்லோகா சகாம வனவாப்பியைவ ராமபாதா உபஸ்பிருசன் நந்திகிராமே கரோத்ராஜ்யம் ராமா கமனகாங்ஷயா. இப்போ பரதன் இடத்துல தன்னுடைய பாதுகைகளை கொடுத்தார். ஆனா பரதன் என்ன பண்றான்னாக்கா அந்த பாதுகைகளை கொண்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு இவன் நந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துட்டே ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணிட்டான். எதுக்காக அப்படின்னா அது அயோத்தியா பட்டணத்தினுடைய எல்லை பகுதின்னு சொல்லலாம். அங்கதான் இருந்துட்டு இருக்கான் நந்தி கிராமங்கிற ஒரு இடம். அங்க இருந்துட்டு ராமருடைய வரவை எதிர்பார்த்துண்டு 14 வருடங்கள் முடிச்ச உடனே வனவாசம் முடிச்சுட்டு ராமர் வருவார் அப்படிங்கிறதுக்காக அவரை எதிர்நோக்கியவனாக பரதன் அந்த நந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய இடத்திலேயே இருந்தார். அதுதான் சொல்றது, சகாம வனவாப்பியைவ ராமபாதா உபஸ்பிருசன் நந்தி கிராமே கரோத்ராஜ்யம் ராமா கமனகாங்ஷயா. பாருங்க, அந்த 38 பாதி பிளஸ் 39 பாதி, இதை வச்சு தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம். பதச்சேதா சஹா காமம் அனவாப்பிய ஏவ ராமபாதௌ
உபஸ்பிருசன்னு அப்படிங்கிறது எனது பதச்சேதம். நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ராமாகமன காங்க்ஷயா. ராம ஆகமன காங்க்ஷயா சேதாக ராமாகமன காங்க்ஷயா இது பதச்சேதா அத்தவா பதவிபாகா. ராமரை எதிர்நோக்கியவனாக இருந்துண்டு அந்த நந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய இடத்திலேயே இருந்துட்டு இருந்தான். ராஜ்யத்தை யார் ஆண்டானாக்கா ராமருடைய பாதுகைகளை சிம்மாசனத்துல அமர்த்திட்டான். அந்த பாதுகையானது ஆட்சி பண்ணிட்டு வந்தது. இவன் எங்க இருந்துட்டு இருந்தான்? நந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தான் அப்படிங்கிற பாருங்க. அகரோத், அகரோத்னா செய்தான் அர்த்தம். யாரு? கஹா அகரோத்? சஹ பரதா அகரோத். சஹ கிம் அகரோத் அப்படின்னாக்கா சஹ ராஜ்யம் அகரோத். கீதృஷா சஹ ராஜ்யம் அகரோத்? உபஸ்பிருஷன்னு சஹ ராஜ்யம் அகரோத். ஓ, அங்க பாதுகைகளை நியமிச்சு இவன் என்ன பண்றான்? அந்த நந்தி கிராமம் சொல்லக்கூடிய இடத்துலயே இருந்துடுறான். இருந்துட்டு கிம் உபஸ்பிருஷன்னு ராமபாத உபஸ்பிருஷன்னு. ஏன்னா ராமர் அந்த பாதுகையில கொடுத்துட்டார். அந்த பாதுகையினுடைய ஸ்பர்ஷத்தை வச்சுட்டே என்ன பண்றான்? அந்த ஆட்சியை நடத்துறான். இப்ப என்ன அர்த்தம்? பாதுகை தான் ஆட்சி பண்ணித்துன்னு அர்த்தம். சஹா கதா அகரோத்? சஹா காமம் அனவாப்பிய ராஜ்யம் அகரோத். சஹா குத்திர ராஜ்யம் அகரோத்? எங்க இருந்துட்டு இருந்தான்? அவனுக்கு அயோத்தியா பட்டணம் போய் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு ராஜ்யம் பண்ணணும்னு அவன் விரும்பல. அதை விட்டுட்டு தன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் விட்டுட்டு இதையே இந்த காரியத்தையே பிரதானமா பண்ணான். சஹா குத்திர எங்க பண்ணா ராஜ்யம்? சஹா நந்தி கிராமே ராஜ்யம். நந்தி கிராமன்ற இடத்துல இருந்துட்டு அது வந்து அயோத்தியா பட்டணத்துல எல்லை பகுதி. அங்க இருந்துட்டே என்ன பண்றான்? அந்த ராம பாதுகையினுடைய ஸ்பர்ஷத்தின் மூலமாகவே என்ன பண்றான்? ராஜ்யத்தை பண்ணான். சஹா கயா காங்க்ஷ எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தான்? ராம ஆகமன காங்க்ஷயா. அதாவது சொல்லுவாளே வழி மீது விழி வைத்து காத்துட்டு இருந்தான். யாருடைய வருகைக்காக? ராமனுடைய வருகைக்காக. நந்தி கிராமே ராஜ்யம் அகரோத் இல்லையா? சரி, அன்வயம் பாருங்கோ. சஹா காமம் அனவாப்பிய ராமபாதௌ உபஸ்பிருஷன்னு ராமாகமன காங்க்ஷயா நந்தி கிராமே ராஜ்யம் அகரோத் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆகாங்ஷா அண்டு அன்வய. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்கோ. அதாவது சஹா சஹன யாரு? பரதா. காமம் ராம பிரதிநிவர்த்தி ரூபம் காமம். அவனுக்கு என்ன விருப்பம்? ராமர் தான் ஆட்சி பண்ணணும். ராமரை எப்படியாச்சும் அயோத்தியாவுக்கு திரும்ப கொண்டு வந்துடணும். இதேதான் அவனுடைய விருப்பமாக வச்சுட்டு இருந்தான். யாரு? பரதன். அப்பேற்பட்ட அந்த பரதன் காமம்னா என்ன? ராம பிரதிநிவர்த்தி ரூபம் காமம். அனவாப்பிய அப்பிராப்பிய அடைந்து ராமபாதௌ அந்த ராம சரணௌ அவருடைய அந்த லோட்டஸ் ஃபீட்னு சொல்லுவா இல்லையா, அந்த பாதங்கள் பாதங்கள்ல உபஸ்பிருஷன்னு நாம நமஸ்குர்வன்னு அதை வணங்கிண்டே ராமாகமன காங்க்ஷயா அப்படின்னா என்ன? ராமஸ்ய புனராகமன அபிலாஷயா இத்தியர்த்தா. அபிலாஷானா விருப்பம். என்ன விருப்பமா இருந்தது? ராமஸ்ய புனராகமனம் அதுதான் இருந்தது. அதனால ராமாகமன காங்க்ஷயா அப்படி. நந்தி கிராமே அந்த நந்தி நந்தி நாம்னி கிராமே அப்படி நந்தி கிராமன் என்ற பெயரை உடைய அந்த இடத்துல இருந்துட்டே ராஜ்யம் அகரோத் ராஜ்யத்தை ராஜ்யஸ்ய பிரசாசனம் சகார அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நந்தி கிராமத்துல இருந்துட்டான், அயோத்தியாவுக்கு போல. அப்ப அயோத்தியா படுத்த சிம்மாசனத்தில் யார் இருந்துட்டு இருந்தா? ராமருடைய பாதுகைகள். அந்த பாதுகாதேவி அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இவன் இங்க இருந்துட்டே ஆட்சி பண்ண. எப்படி அப்படின்னாக்கா ராமரை திரும்ப எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட ஆசையோட ராமர் வருவார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எதிர்நோக்கி என்ன பண்றார்? ராமாகமன காங்க்ஷயா நந்தி கிராமே ராஜ்யம் அகரோத் அப்படின்னு பார்க்கணும். பரதா
ஸ்வாபீஷ்டம் அலப்த்வா ராமச்சரணௌ நமஸ்குர்வன் ராமஸ்ய பிரத்யாகமனேச்சயா நந்தி கிராமே ராஜ்யம் அகரோத் இது பாவார்த்தः. பரதः ஸ்வாபீஷ்டம் அலப்த்வா ராமச்சரணௌ நமஸ்குர்வன் ராமஸ்ய பிரத்யாகமனேச்சயா நந்தி கிராமே ராஜ்யம் அகரோத் இது பாவார்த்தः. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 39வது ஸ்லோகம் வரைக்கும் பாதி அங்கே போயிடுது. அப்போ மீதி இங்கே இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய அந்த செட் ஆஃப் இதில் நமக்கு பாவார்த்தத்தில் உட்காரும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? 39ல் பாதி என்ன, 40வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாக்கா அடுத்து நமக்கு பாவார்த்தமானது கிடைக்கும். சரி, பரதன் என்ன பண்றான்? நந்தி கிராமத்திலேயே இருந்துட்டு ஆட்சி பண்ணான். அப்படி எப்படி ராமருடைய வரவை எதிர்பார்த்துண்டு. அதற்கப்புறம் என்ன ஆறுது? கதே து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியா அப்படிங்கிறதாக 39வது ஸ்லோகம் முடியுது. 40வது ஸ்லோகம் என்ன? ராமஸ்து புனரலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ர கமனமேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷः கதே து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः ராமஸ்து புனரலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ர கமனமேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷः. பதச்சேதः கதே து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தः ஜிதேந்திரியः ராமः து புனः ஆலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ர ஆகமனம் ஏகாக்ரஹ தண்டகான் பிரவிவேஷ இது பதச்சேதः. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம குரூப்ல இந்த சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய பிடிஎஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்க. நீங்க என்ன பண்ணுவோம்? எல்லாரும் அதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த கண்டினியூவேஷன் அப்படிங்கிறது நல்லா புரியும். கையில டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு புரியாது. சட்டுன்னு ஒரு பிரம்ம ஏற்படும். ஏன்னா இது 39ல் பாதி தான் இருக்கு, 40ல் 2 லைன் இருக்குன்ற மாதிரி பிரம்ம ஏற்படும். அந்த பிரம்ம ஏற்படாம இருக்கணும்னாக்கா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க அந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணுங்க? பிரிண்ட் அவுட் வச்சுருங்க. அப்பதான் ஈஸியா நம்ம வாசிக்கும் போது நமக்கு சுலபமா அதனுடைய கண்டினியூவேஷன் புரியும். அதுக்காக சொல்றேன். பதச்சேதம், இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம்? ஆகாங்ஷா. இந்த ஸ்லோகத்தினுடைய ஆகாங்ஷா என்ன? பிரவிவேஷ இல்லையா? ராமஹா கஹ பிரவிவேஷ, ராமஹா பிரவிவேஷ நுழைந்தார்னு அர்த்தம். பிரவிவேஷனா நுழையிறது. நம்ம சொல்ல கிரக பிரவேசம் சொல்றோம் இல்லையா? கிரக பிரவேசம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது புதுமனை புகு விழா. அப்ப புகுவதுன்னு அர்த்தம் பிரவேச. இங்க அவர் என்ன பிரவேசம் பண்றார்? இல்ல யார் பிரவேசம் பண்றா? முதல்ல அது கேள்வி. கஹா பிரவேச? பிரவிவேஷ ராமஹா பிரவிவேஷ. ராமஹா குத்திர பிரவிவேஷ? ராமஹா தண்டகான் பிரவிவேஷ. தண்டகாரண்யம் சொல்றோம் இல்லையா? அந்த ஆரண்யத்துக்குள்ள போறார். தண்டகான் பிரவிவேஷ. கீதிருஷா ராமஹா தண்டகான் பிரவிவேஷ? ஸ்ரீமான் சத்யசந்தா ராமஹா. எப்பேற்பட்டவர் அவர்? ஸ்ரீமான் சத்யசந்தா. அப்பேற்பட்ட விசேஷண குணங்களை உடைய ராமஹா தண்டகான் பிரவிவேஷ. புனச்ச மறுபடியும் கீதிருஷா ராமஹா தண்டகான் பிரவிவேஷ? ஜிதேந்திரியா ஏகாகிரஸ்ச. அதாவது தன்னுடைய புலன்களை அடக்கியவராக இருந்தது. ஏகாகிரதான ஒரே சிந்தனை தான். அப்பா சொல்லிட்டார் 14 வருடம் காட்டுல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஏகாகிர சித்தை, ஒரு நிலைப்பாடு. அது எப்படி கிடைக்கும்? ஜிதேந்திரியா, இந்திரியங்களை அடக்கியவராக இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியம், இல்லைன்னா முடியாது. அதனால எப்பேற்பட்டவர் சொல்றா? முதல்ல சொல்லும்போது ஸ்ரீமான் சத்யசந்தா, அப்பேற்பட்ட ராமஹா தண்டகான் பிரவிவேஷ. புனச்ச மறுபடியும் கீதிருஷா ராமஹா தண்டகான் பிரவிவேஷ ஜிதேந்திரியா ஏகாகிரஸ்ச. அடுத்தது
ராமः கதா தண்டகான் பிரவிவேஷ பரதே கதே. பரதனிடத்துல தன்னுடைய பாதுகைகளை கொடுத்துட்டார். அதன் பிறகு அங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இல்லையா. ஏன்னா ராமர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அப்படியே நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கார். ஒரு வனத்திலேருந்து இன்னொரு வனம், ஒரு வனத்திலேருந்து இன்னொரு வனம், இப்படித்தானே போயிட்டு இருக்கார். அந்த ரீதியில பரதே கதே, பரதனை அனுப்பி வைத்த பிறகு, பரதன் சென்ற பிறகு ராமஹா தண்டகான் பிரவிவேஷ. சரி, ராமஹா கிம் ஆலக்ஷ்ய தண்டகான் பிரவிவேஷ அப்படின்னாக்கா ராமஹா நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ர ஆகமனம் ஆலக்ஷ்ய பிரவிவேஷ. இப்போ அடுத்து அவருக்கு என்ன டாஸ்க்னாக்கா மக்களும் தேடி வந்துடுறா. ஜனாஹா, ஜனாஹான யாரு, பீப்புள். அயோத்தியா நகரத்தில் வசிக்கக்கூடிய ஜனங்களும் என்ன பண்ணிடுறா, அவர் எங்க இருக்கார் எங்க இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு தேடிண்டே வந்துடுறா இல்லையா. அவெல்லாம் வரக்க கூடாது இல்லையா, அவ அயோத்தியாலே இருக்கணும். எல்லாரும் தன்னை தேடி வந்துட்டே இருக்கா. அதை எப்படியாச்சும் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றா, பரத இடத்துல தன்னுடைய பாதுகையில கொடுத்த அந்த ராமர் அந்த இடத்துல இருந்து அடுத்த வனம் புறப்படுறார். ஏன் அப்படின்னாக்கா ஜனங்கள் இல்லையா, ராமஹா நாகரஸ்ய ஜனஸ்ய தத்ர ஆகமனம் ஆலக்ஷ்ய, அவளை அந்த இடத்துக்கு வரவிடாம பண்ணணும். இருக்கிற இடம் தெரிஞ்சாதானே வந்துட்டே இருக்கா. அதனால என்ன பண்றாருனாக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தண்டகான் பிரவிவேஷ அப்படிங்கிறதாக இந்த 40வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய தாத்பரியம். இதுதான் ஆகாங்ஷா. என்ன ஆகாங்ஷா? பிரவிவேஷ. கஹா பிரவிவேஷ? ராமஹா பிரவிவேஷ. ராமஹா குத்திர பிரவிவேஷ? ராமஹா தண்டகான் பிரவிவேஷ. कीदृशः रामः दण्डकान् प्रविवेश? श्रीमान् सत्यसन्धः रामः दण्डकान् प्रविवेश. पुनश्च कीदृशः रामः दण्डकान् प्रविवेश? जितेन्द्रियः एकाग्रश्च. रामः कदा दण्डकान् प्रविवेश? भरते गते रामः दण्डकान् प्रविवेश. रामः किम् आलक्ष्य दण्डकान् प्रविवेश? रामः नागरस्य जनस्य तत्र आगमनम् आलक्ष्य दण्डकान् प्रविवेश. अन्वयः भरते गते श्रीमान् सत्यसन्धः जितेन्द्रियः एकाग्रः रामः नागरस्य जनस्य च तत्र आगमनं पुनः आलक्ष्यं दण्डकान् பிரவிவேஷः அப்படிங்கிறது அன்வயா. அடுத்து நாம பார்க்க போறது பிரதிபதார்த்தா அண்டு பாவார்த்தா. என்ன பிரதிபதார்த்தம் பாருங்க. பிரதிபதார்த்தா பரதே கதே, நாம கைகேயி புத்திரே கதே, கைகேயின் மகன் யாரு, பரதன், அவன் சென்ற பிறகு ஸ்ரீமான் லக்ஷ்மிவான் இத்தியர்த்தः. சத்யசந்தः நாம சத்திய பிரதிஜ்ஞா, அந்த சத்தியத்தை கொள்கையாக உடையவர். ஜிதேந்திரியா இந்திரிய விஜயி, இந்திரியங்களை ஜெயித்தவர் அர்த்தம். ஏகாகிரஹ என்ன இருக்கு, நியத சித்தவிருத்தி, அந்த ஒருநிலைப்பாடு. ராமஹ அப்பேற்பட்ட தசரதஸ்ய ஜேஷ்ட புத்திரஹ, நாகரஸ்ய நாம நகர நிவாசினஹ, ஜனஸ்ய லோகஸ்ய தத்ர அவர் இருக்கக்கூடிய அந்த தஸ்மின் அந்த பிரதேசத்துல சித்திரகூடத்துக்கு ஆகமனம் வந்துட்டே இருக்கா, பிராப்தி அடைவதை புனகா பூயகா மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கா. அத ஆலக்ஷ்ய நாம ஆசங்கிய அது தடுக்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அதை மாத்தணும் இல்லையா, அதுக்கு வேற ஏதாவது ரெமெடி கொடுக்கணும் இல்லையா. அதனால என்ன பண்ற, அங்கிருந்தா தானே வந்துட்டே இருக்கா, அங்கேருந்து மாறிடலாம். தண்டகான் நம்ம தண்டகாவனானி, தண்டகவனானி, தண்டகவனம் என்று சொல்லக்கூடிய அந்த வனத்தை பிரவிவேஷ பிராவிஷத்து நுழைந்தார். அப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் அடுத்தது. பரதே அயோத்தியாம் பிரதி பிரஸ்திதே, பரதே அயோத்தியாம் பிரதி பிரஸ்திதே சத்ய பிரதிஜ்ஞா இந்திரிய விஜயி நியதசேதாக ஸ்ரீராமஹ நாகரிகானாம் அந்யேஷாம் ச ஜனானாம்
चित्रकूटं प्रति आगमनम् आशंक्य दण्डकवनं प्रविष्टवान् इत्यर्थः। भरते अयोध्यां प्रति प्रस्थिते सत्यप्रतिज्ञः इन्द्रियविजयी नियतचेताः श्रीरामः नागरिकाणाम् अन्येषां च जनानां चित्रकूटं प्रति आगमनम् आशंक्य दण्डकवनं प्रविष्टवान्। எல்லாரும் அயோத்தியால இருந்து இவரையே பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கா. இவர் எப்படி இருந்துட்டு இருக்கார்? இந்திரியங்களெல்லாம் அடக்கிண்டு ஏகாகிர சித்தே ஒரு நிலைப்பாட்டோட இருந்துட்டு இருக்கார். அப்பேற்பட்டவரை இந்த சித்திரக்கூட்டத்திலையும் இருக்க விடாம பண்ணிட்டே இருக்கா இல்லையா? அதனால தான் இருக்கக்கூடிய இடம் வேற இடத்துக்கு போயிட்டாக்கா மாறிட்டாக்கா அவளுடைய வருகையானது நின்று போயிடும் அப்படிங்கிறத உத்தேசிச்ச கருதி அவர் என்ன பண்றார்? தண்டகாவனம்னு சொல்லக்கூடிய அந்த வனத்தை அந்த வனத்திற்குள் நுழைந்தார். எங்கிருந்து? சித்திரக்கூட்டத்திலிருந்து அப்படிங்கிற பர்யந்தம் இந்த 40 ஸ்லோகங்களை நாம பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் நாம 38ல பாதி, அதே மாதிரி 39 மற்றும் 40 சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்களை நாம பார்த்தோம். என்ன ஸ்லோகங்கள் அது? சகாம வனவாப்பியைவ ராமபாதா உபஸ்பிருஷன் நந்தி கிராமே கரோத்ராஜ்யம் ராமா கமனகாங்க்ஷயா. அதே மாதிரி அதை தொடர்ந்து கதேது பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோஜிதேந்திரிய ராமஸ்து புனராலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமனமேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷஹ அப்படிங்கிற வரைக்கும் நாம சோஃபார் 40 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த சம்க்ஷேப ராமாயணத்துல மொத்தம் 100 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல இப்ப நம்ம 40 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா படிக்கணும், வாசிக்கணும். இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. அந்த டெக்ஸ்ட்டை நான் சொன்ன மாதிரி பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். திரும்ப வேணா நான் அனுப்புற அந்த பிடிஎஃப் உடனடியாக நீங்க என்ன பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். ஸ்லோகம் அப்படிங்கிற எண்ணிக்கை சங்கியா 40 அப்படிங்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா 40 ஸ்லோகம் அதனுடைய பதச்சேதம் என்ன எப்படி பண்றது, அன்வயப்படுத்துறது எப்படி, ஆகாங்ஷா ரீதியில அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, பிரதிபதார்த்தம் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களை தாண்டி அதற்கு ஈக்குவலான பதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது தான் பிரதிபதார்த்தம். அதே மாதிரி பாவார்த்தம், இதெல்லாம் 40 ஸ்லோகத்துக்கு நல்லா படிச்சா புரியணும். நீங்க என்ன பண்ணுங்க, 1 to 40 ஸ்லோகாஸ் பாவார்த்தம் மாத்திரம் தனியா எடுத்து எழுதுங்க. ஸ்லோக நம்பர் 1 ஆரம்பிச்சு 40வது ஸ்லோக பர்யந்தம் என்னென்ன பாவார்த்தம் அப்படின்னு சொன்னமோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, நோட் எடுத்துட்டு எழுதுங்க. அதுதான் சம்மரி. அப்படி எழுதிண்டே வந்தேன்னா சம்ஸ்கிருதத்துல நமக்கு அப்படியே ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதி அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். முதல்ல என்ன பண்ணணும், அதுக்குன்னு அவகாசம் ஒதுக்கி பாவார்த்தம் மாத்திரம் தனியா எடுத்து எழுதி அதை படிச்சுட்டே வாங்கோ. ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிட்டே வாங்க. 1 to 40 ஸ்லோகாஸ் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணோம், ஒரு ஸ்லோகமா முடிய 1லேருந்து 40 அப்படிங்கிறத பாராயணம் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் ஸ்லோகங்கள் நமக்கு மறக்காம இருக்கும். தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்பு வியாழன் அன்னைக்கு அடுத்த ஸ்லோகங்களோட பார்க்கலாம். தாசன். தன்யவாதாக. ధన్యవాదः.